வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆற்காடு அருகே அரசு டவுன் பஸ் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து சாம்பலானதால் பேருந்தில் பயணித்த 56 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து எசையனூருக்கு தடம் எண் 37 என்ற மகளிர் விடியல் பயணம் அரசு டவுன் பஸ் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் 56 பயணிகள் பயணம் செய்தனர். பேருந்தானது சக்கரமல்லூர் கிராமம் அண்ணாநகர் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இன்ஜினில் புகை வந்துள்ளது. இதனை கவனித்த அரசு பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி 56 பயணிகளையும் உடனே கீழ் இறங்குமாறு அறிவுறுத்தினார். அதன் பேரில் பயணிகள் அனைவரும் அவசரமாக கீழே இறங்கி அடுத்த சில நொடிகளில் இன்ஜின் முன்பகுதியில் மலமளவென தீ பிடித்து எரிய தொடங்கியது. இது குறித்து ராணிப்பேட்டை தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மலமளவென எரிந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை தண்ணீர் அடித்து தீயை முற்றிலும் அணைத்தனர். பின்னர் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்து திடீரென இன்ஜினில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 56 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக டான் மேத்தா.